Hi cuties, this is 5th standard Social Science Term 1. Unit 1, the topic is Our Earth. Okay, what is this? Our Earth. Okay, நம்முடைய பூமி. உங்களுக்கு எல்லாருக்குமே எர்த் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். சின்ன கிளாஸ்ல படிச்சிருப்பீங்க. Just we have to see little deeper. Okay. Imayan is waiting for his father after returning from school in the evening. ஓகே, இமயன் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ல இருந்து வந்ததுக்கு அப்புறமா ஈவினிங் என்ன பண்றாரு, அவங்க அப்பாக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஓகேங்களா. ஹிஸ் ஃபாதர் இஸ் அன் எம்ப்ளாய் இன் எ ரெப்யூட்டட் பேங்க். ஓகே, அவங்க அப்பா என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல புகழ் வாய்ந்த ஒரு பேங்க்ல ஒரு எம்ப்ளாய் ஒர்க்கரா இருக்காரு. ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் இமயன் கம் டாடி பிராக்கெட்ல என்ன கொடுத்துருக்காங்க, இமயன் ரேன் அண்ட் ஹக்டு ஹிஸ் ஃபாதர். ஓகே, நம்ம கூட என்ன குட்டிஸ் பண்ணுவோம், ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு போன உடனே டாடி வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்போம். டாடி ஆஃபீஸ்ல இருந்து வந்தோடனே என்ன பண்ணுவோம், ஒரே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். டாடி ஏதாவது வாங்கிட்டு வந்திருப்பாரு, இல்லை ரொம்ப ஸ்வீட்டாக நம்ம கிட்ட பேசுவாரு. ஸோ ஓடி போயிட்டு இமயன் என்ன பண்றான், அப்பாவை கட்டி பிடிச்சிக்கிறான். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஃபாதர் இமையா ஆட் யுவர் ஸ்நாக்ஸ். ஓகே, அடுத்து அப்பா என்ன கேட்கிறாரு, இமையா நீங்க ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இமையன் எஸ் ஐ ஹேட். உடனே அவர் என்ன சொல்றாரு, நான் சாப்பிட்டேன்ப்பா அப்படின்றாரு. ஓகேயா. மை சோசியல் டீச்சர் இஸ் கோயிங் டு டீச் அபவுட் எர்த் டுமாரோ. அடுத்து என்ன சொல்றாரு, அப்பா எங்க சோசியல் டீச்சர் இருக்காங்களே அவங்க நாளைக்கு என்ன பண்ண போறாங்க, எர்த் பத்தி கிளாஸ் எடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ப்ளீஸ் டெல் மீ அபவுட் த எர்த் டாடி. ஓகே, அடுத்து என்ன சொல்றாரு அவரு, எனக்கு கொஞ்சம் எர்த்த பத்தி ஏதாவது தெரிஞ்சதெல்லாம் சொல்லுங்கப்பா ப்ளீஸ்பா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. ஓகே ஃபாதர் ஓகே ஐ வில் டெல் யூ. அப்பா என்ன சொல்றாரு, சரிப்பா நான் வந்து உனக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ஓகேங்களா. ஓகே, நம்மளும் சேர்ந்து பார்க்க போறோம் எர்த்த பத்தி. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. இமயன் how did the earth form. அடுத்து அவர் என்ன கேட்கிறாரு, அப்பா எர்த் எப்படிப்பா உருவாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஓகேங்களா. ஃபாதர் அப்ராக்சிமேட்லி 4.54 பில்லியன் இயர்ஸ் எகோ. அதாவது ஒரு தோராயமா பார்த்தீங்கன்னா குட்டி ஒரு 4.54 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி, அத்தனை வருடங்களுக்கு முன்னாடி, பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி சோலார் சிஸ்டம் வாஸ் ஏ கிளவுட் ஆஃப் டஸ்ட் அண்ட் கேஸ் நோன் அஸ் சோலார் நெபியூலா. ஓகே, அந்த சோலார் சிஸ்டம்னு சொல்லுவாங்களா, அது எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளவுட் ஆஃப் டஸ்ட், வெறும் அப்படியே என்ன சொல்றது, ஒரு புகை மண்டலம். அந்த புகை மண்டலம் எப்படின்னா வெறும் டஸ்ட் தூசுக்களால் ஆன ஒரு புகை மண்டலம். அண்ட் கேஸ், அதே மாதிரி வாயுக்கள் நிறைந்த ஒரு மண்டலமா இருந்தது. அதை தான் நம்ம என்னன்னு சொல்லலாம், சோலார் நெபியூலா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் வேர்ட் குட்டீஸ். ஓகே, சோலார் நெபியூலா. அடுத்து டியூ டு an explosion these particles collapsed and they began to spin having the sun at center. ஓகே, அதாவது ஒரு சின்ன வெடிப்பு, ஒரு அந்த ஏதோ ஒரு காரணத்தினால மில்லியன் இயர்ஸா இது எல்லாமே ஒரு மாதிரி கிளவுடியா சுத்திட்டு இருக்கு இல்லையா, அது என்னாச்சுன்னா ஒரு சின்ன சிதறல் வெடிச்சு அதுல இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ், அதாவது என்ன இருந்துச்சுன்னு சொன்னோம், அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் கேஸ் இதெல்லாம் இருக்குன்னு சொன்னோம், அதெல்லாம் ஒரு கொலாப்ஸ் ஆகி ஒரு மாதிரி கலங்கி அது என்னது பிகன் டு ஸ்பின் ஹேவிங் த சன் அட் சென்டர். அது எல்லாம் சேர்ந்து சுத்த ஆரம்பிச்சிருச்சு. சன் வந்து சென்டர்லயும் மற்றதெல்லாம் அதை சுத்தியும் சுத்த ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. த பிகர் பார்ட்டிகல்ஸ் விச் ரெவால்வ் அரவுண்ட் த சன் ஆர் கால்டு பிளானட்ஸ். அந்த வெடிச்சு செதறிச்சு இல்லையா, அதுல இருக்கக்கூடிய பிகர் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே என்ன பண்ணிடுச்சு, சன்னை சுத்தி வர ஆரம்பிச்சிருச்சு. அதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், பிளானட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகே, தோஸ் த பிளானட் எர்த் ஃபார்ம்டு. அப்படிதான் பூமி எர்த் கூட உருவாச்சு அப்படின்னு சொல்லி டாடி சொல்றாரு. ஓகேவா குட்டீஸ். அந்த சோலார் நெபியூலா அப்படி சொன்னோம் இல்லையா, அது எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கு. ஓகேங்களா. இது என்ன பண்ணுச்சு, ஒரு சின்னதா வெடிச்சு அது என்னாச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு சில பார்ட்டிகல்ஸ் எல்லாம் பிரிஞ்சிருச்சு. அதுல இருக்கக்கூடிய பிகர் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் என்ன பண்ணுச்சு, சன்னை சுத்த ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்க. இமயன் will you explain about universe டாடி. அடுத்து என்ன கேட்கிறாரு இமயன், நீங்க கொஞ்சம் யூனிவர்ஸ் பத்தி கூட சொல்றீங்களா டாடி அப்படின்னு சொல்லி அப்பா கிட்ட கேட்கிறாரு. ஓகேங்களா. ஓகே, அடுத்து யூனிவர்ஸ்னா என்னன்னு பார்க்க போறோம். ஓகே, the universe is a vast expansion of space. ஓகே, அந்த யூனிவர்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு பெரிய பறந்து விரிஞ்சு இருக்கக்கூடிய ஒரு வெற்றிடம், ஒரு இடம் அப்படின்னு யூனிவர்ஸ்னா என்னங்கறத எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஓகேங்களா. the universe consists of billion of galaxies, stars, planets, dwarf planets, காமெட்ஸ், ஆஸ்ட்ராய்ட்ஸ், மீட்ராய்ட்ஸ் அண்ட் நேச்சுரல் சேட்டலைட்ஸ். இது எல்லாமே யூனிவர்ஸ். அப்படின்னா இது எல்லாமே சேர்ந்தது தான் யூனிவர்ஸ். அது என்ன இருக்குன்னு சொன்ன பாத்தீங்க அப்படின்னாக்கல நிறைய கேலக்சி, 1-2 இல்ல பில்லியன் கேலக்சிஸ் இருக்கு. ஸ்டார்ஸ் அதே மாதிரி நம்ம பாக்குறோம் இல்லையா நைட்ல, அது மாதிரி நிறைய இருக்கு.
பிளானட்ஸ், அதே மாதிரி நம்ம எர்த் அப்படிங்கிறது ஒரு பிளானட் இல்லையா, அந்த மாதிரி ஏகப்பட்ட பிளானட்ஸ் இருக்கு. டுவார்ஃப் பிளானட்ஸ், குட்டி குட்டி பிளானட்ஸ் இருக்கு. காமெட்ஸ், அதே மாதிரி பாத்தீங்கன்னா என்ன சொல்லுது, வால் மீன்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அது. அதே மாதிரி எரிகற்கள், அதே மாதிரி விண்வீல். அடுத்தது பாத்தீங்கன்னா நேச்சுரல் ஸ்டாட்டிலைட்ஸ்னாலே செயற்கைக்கோள்னு சொல்லுவோம். நேச்சுரலான உருவான செயற்கைக்கோள்கள் அதுல இருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லியிருக்காங்க. த எக்ஸாக்ட் சைஸ் ஆஃப் த யூனிவர்ஸ் இஸ் ஸ்டில் அன்னோன். அதாவது இப்ப நம்ம சூரியன்னா அப்ராக்சிமேட்டா சைஸ் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம யூனிவர்ஸ், பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயத்துக்கு எக்ஸாக்டான சைஸ் தெரியுமா அப்படின்னு கேட்டா தெரியாது. இப்போ வரைக்கும் அது ஆராய்ச்சியில தான் இருக்கு. சயின்டிஸ்ட் பிலீவ் தட் த யூனிவர்ஸ் இஸ் ஸ்டில் எக்ஸ்பாண்டிங் அவுட்வர்ட். சயின்டிஸ்ட் என்ன நம்புறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா குட்டீஸ், இந்த யூனிவர்ஸ் அப்படிங்கிறது இன்னமும் பறந்து விரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கு அப்படிங்கறத நம்புறாங்க. ஓகே இமயன், வாட் இஸ் ஏ கேலக்ஸி டாடி? ஓகே, யூனிவர்ஸ் பத்தி ஃபர்ஸ்ட் டவுட் கேட்டாரு, அதுல இருக்கக்கூடிய கேலக்ஸி பத்தி இப்போ அவருக்கு டவுட் வந்துருச்சு. ஓகேவா குட்டீஸ், கேலக்ஸி ஆக்சுவலா இங்க பாத்தீங்கன்னா ஒரு கேலக்ஸி கொடுத்துருக்காங்க, பிக்சர் நமக்கு புக்ல கொடுத்துருக்காங்க. அதுதான் கேலக்ஸி. இது பாருங்க எப்படி இருக்கு, ஒரு மாதிரி கலர்ஃபுல்லா நிறைய ஸ்டார்ஸ் மின்னிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா. ஓகே, ஏ கேலக்ஸி இஸ் ஏ ஹியூஜ் கிளஸ்டர் ஆஃப் ஸ்டார்ஸ். கேலக்ஸி அப்படின்னு சொல்லி சொல்றது என்ன இருக்குன்னா, ஒரு பெரிய குரூப் ஆஃப் ஸ்டார்ஸ் இருக்கிறது தான் கேலக்ஸி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். அவர் கேலக்ஸி மில்கி வே இஸ் ஒன் அமாங் த கவுண்ட்லெஸ் ஆஃப் கேலக்சிஸ் இன் த யூனிவர்ஸ். அதே மாதிரி நம்ம இருக்கக்கூடிய கேலக்ஸி அப்படின்னு சொல்லி பார்த்தா மில்கி வே கேலக்சின்னு சொல்லுவாங்க. அது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யூனிவர்ஸ்லயே ஒரு எண்ண முடியாத ஒரு கேலக்சியா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா கேலக்ஸி பார்த்தீங்க, இப்ப நம்ம இருக்கக்கூடிய இந்த மில்கி வே கேலக்சியை பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து டாடி கிட்ட என்ன கேட்க போறாருன்னு பாக்கலாங்களா. ஓகே இமயன், ஓகே டாடி, வாட் இஸ் சோலார் சிஸ்டம்? ஓகே, எல்லாமே சொல்லிட்டே தான் இருக்கீங்க, இப்ப சோலார் சிஸ்டம்னா என்ன டாடி அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. ஓகேங்களா, இது அப்பா சொல்றாரு, ஃபாதர். ஓகே, சோலார் சிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப் த சன், த 8 planets, their moons, dwarf planets, asteroids and comets. These objects are gravitationally bound. ஓகே, சோலார் சிஸ்டம்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சன் இருக்கு இல்லையா, அந்த சன்னு கொண்டதுதான் சோலார் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதோட என்னெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 8 planets இருக்கு, அதோட மூன்ஸ் இருக்கு, டுவார்ஃப் பிளானட்ஸ், ஆஸ்ட்ராய்ட்ஸ், எரிகற்கள், இந்த வால்மீன்கள், இதெல்லாம் சேர்ந்ததுதான் இந்த சோலார் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அது எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தீஸ் ஆப்ஜெக்ட்ஸ் கிராவிடேஷனலி பவுண்ட், எல்லாமே புவியீர்ப்பு விசையால அது ஒன்னோட ஒண்ணு பவுண்ட் ஆகி அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஒன்னோட ஒண்ணு பவுண்ட் ஆயினா எதுவும் ஒட்டிக்கிட்டு கிடையாது, அந்த புவியீர்ப்பு விசையால குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்ல கரெக்டா அவங்கவுங்க வேவ் லென்த்ல கரெக்டா இருப்பாங்க. அடுத்து இமயன், வெரி இன்ட்ரெஸ்டிங் டாட், டெல் மீ அபவுட் அவர் சோலார் சிஸ்டம். ஓ சார், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு டாடி, இது நீங்க என்ன பண்றீங்க, இன்னும் கொஞ்சம் சோலார் சிஸ்டம் பத்தி சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அடுத்து ஃபாதர், தேர் ஆர் 8 planets in our solar system. They are, அதாவது நம்ம சோலார் சிஸ்டம்ல எவ்வளவு பிளானட்ஸ் இருக்கு, 8 planets இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் மெர்க்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ், ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ், நெப்டியூன். ஓகேவா குட்டீஸ், 8 வந்துடுச்சுங்களா. இப்ப பாத்தீங்களா சோலார் சிஸ்டம்ல இருக்கக்கூடிய பிளானட்ஸ், ஃபர்ஸ்ட் மெர்க்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ், ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ், நெப்டியூன். அதாவது கிராவிடேஷனலி பவுண்ட்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அந்த புவி ஈர்ப்பு விசையால ஒருத்தரோட ஒருத்தர் யாரும் எந்த தொந்தரவும் இல்லாம அழகா அவங்க பாட்டுக்கு ரொட்டேஷன்ல இருப்பாங்க இல்லைங்களா. ஓகே இமயன், டாட், வேர் இஸ் அவர் எர்த் இன் த சோலார் சிஸ்டம்? உடனே அவருக்கு இன்னொரு டவுட் வந்துருச்சு. என்ன டாடி, இந்த எர்த் அப்படிங்கிறது சோலார் சிஸ்டம்ல எங்க இருக்கு டாடி அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. ஓகேங்களா, அடுத்து ஃபாதர், த எர்த் இஸ் த 3rd planet from the sun and the 5th largest in solar system. ஓகே, அப்ப டாடி என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னாக்கல, எர்த் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பூமியில இருந்து 3வது பிளானட். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் மெர்க்குரி, செகண்ட் வீனஸ், தேர்ட் வந்து என்ன இருக்காங்க, எர்த் இருக்காங்க. ஓகேவா, ஓகே, அதே மாதிரி 5th largest in solar system. சோலார் சிஸ்டம்ல இருக்கக்கூடிய 8 பிளானட்ல ஃபர்ஸ்ட் பெருசா நிறைய பேர் இருக்காங்க, அதுல 5வது பெரிய பிளானட் யாரு அப்படின்னு கேட்டா நம்ம இருக்கக்கூடிய எர்த் தான் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்றாங்க டாடி. ஓகே, அடுத்து இவன், it is said that the earth is rotating itself and at the same time revolving around the sun. Is it true? ஓகே, அடுத்து இமேன் கேக்குறான், அப்பா எர்த் வந்து ரொட்டேட், அதுக்கு தன்னாலேயே ரொட்டேட் ஆகிட்டு சன்னையும் சேர்ந்து சுத்தி வருமாமே, அது வந்து உண்மையா டாடி அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. ஓகேங்களா, அடுத்து ஃபாதர் சொல்றாரு, எஸ், எர்த் ஹாஸ் 2 movements. They are, அதாவது ஆமா குட்டி, எர்த்துக்கு வந்து என்ன இருக்கு, 2 மூவ்மெண்ட் இருக்கு. அது என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னாக்கல, ஒன் இஸ் ரொட்டேஷன், செகண்ட் ஒன் இஸ் ரெவல்யூஷன். ஓகேங்களா, சோ next we have to see rotation. அடுத்து rotation பார்க்க போறோம். The movement of the earth on its axis is called rotation of the earth. Okay, அந்த எர்த் அதோட ஆக்சிஸ்ல, அதோட
மையப்புள்ளியில இருந்து சுத்திக்கிட்டு இருக்கு இல்லையா, அந்த மூமெண்ட்டை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் சொல்லி பாத்தீங்கன்னா ரொட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். டே அண்ட் நைட் ஆர் காஸ்ட் டியூ டு த எர்த் ரொட்டேஷன். ஓகே, இரவு பகல் அப்படிங்கிறது நமக்கு வந்துட்டு தான் இருக்கு இல்லையா குட்டீஸ். பகலானா நம்ம எந்திரிச்சுக்கிறோம், நைட் ஆனா தூங்க போறோம். சோ இது எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எர்த் ரொட்டேஷன் நடக்குது இல்லையா, அதனாலதான் இந்த இரவு பகல் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. What is this? Revolution. The movement of the earth around the sun on its axis, which is tilted about 23.5 degree, is called revolution of the earth. Okay, அப்ப இந்த மூவ்மெண்ட் ஆஃப் த எர்த் எப்படி இருக்கு, சன்னை சுத்தி இருக்கு இல்லையா, அது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சமா சாஞ்ச மாதிரி, அதாவது 23.5 டிகிரில சாஞ்சி அது சன்னை சுத்தி வருது இல்லையா, அதனாலதான் ரெவல்யூஷன் நடக்குது. அதுதான் ரெவல்யூஷன். ஓகேங்களா, அதனால நம்மளுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சீசன்ஸ் ஆர் காஸ்டு பை எர்த் ரெவல்யூஷன்ஸ். ஓகே, இந்த 23.5 டிகிரில கொஞ்சம் சாஞ்சி அந்த எர்த் வந்து சன்னை சுத்தி வருது இல்லையா, அதனாலதான் நம்மளுக்கு சீசன் அப்படின்னு ஒண்ணு கிடைக்குது. சீசன்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பட் உங்க புக்லயும் கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம என்ன குடி சொல்லுவோம், பா ரொம்ப வெயில் அடிக்குது, இது ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப குளிருது, ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. சம்மர் சீசன், வின்டர் சீசன், ரெய்னி சீசன் சொல்லுவோம் இல்லையா, அததான் சீசன் அப்படின்னு சொல்றது. ஓகே, இங்க பாருங்க, சம்மர் வெயில் காலம், மார்ச் டு மே. ஓகேங்களா, சவுத் வெஸ்ட் மான்சூன் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா தென்மேற்கு பருவ காற்று அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஜூன் டு செப்டம்பர் இந்த மாதிரி நேரத்துல இந்த பருவமழை, மான்சூன்ங்கிறதே பருவமழை, அந்த பருவமழை வந்தாதான் நம்மளுக்கு பாத்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்டா நல்லா தண்ணி வந்து நம்மளுக்கு நல்லா கிடைக்கும். ஓகேங்களா, அடுத்தது பாத்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் மான்சூன் அக்டோபர் டு நவம்பர். கட்டாயம் இந்த டைம்ல, இப்ப நான் எடுக்கக்கூடிய டைம்ல இது நவம்பர் மாசமா இருக்கு, இந்த டைம்ல பாத்தீங்கன்னா நியூஸ் யாராவது கவனிச்சிருந்தீங்கன்னா கட்டாயம் நார்த் ஈஸ்ட் மான்சூன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அதாவது வடகிழக்கு பருவ காற்று நம்மளுக்கு இன்னும் 2 நாட்களில் மழை பெய்யக்கூடும் அப்படின்னு சொல்லி நியூஸ் கேட்டிருப்பீங்க. சோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா வின்டர், டிசம்பர் டு பிப்ரவரி, ரொம்ப குளிர்காலமா இருக்கும் குட்டீஸ். ஓகேங்களா, இதுதான் சீசன் அப்படின்னு சொல்லக்கூடிய. லைஃப் இஸ் பாசிபிள் ஒன்லி ஆன் த எர்த் பிகாஸ் ஆஃப் த பிரசன்ஸ் ஆஃப் லேண்ட், ஏர் அண்ட் வாட்டர். ஓகே, அப்பா என்ன சொல்றாரு அப்படின்னா லைஃப் அப்படிங்கறது வாழ்க்கை இல்லையா, நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா இந்த பூமியில, அந்த வாழ்க்கை வந்து நமக்கு பூமியில மட்டும்தான் இருக்கு. 8 பிளானட்ஸ் இருக்கு சன்னை சுத்தி, ஆனா அதுல நமக்கு எதுல மட்டும்தான் இருக்கு, பூமியில மட்டும்தான் இருக்கு. ஏன் அப்படின்னா பூமியில தான் என்ன இருக்கு, லேண்ட் இருக்கு, ஏர் இருக்கு, வாட்டர் இருக்கு, இது 3 சேர்ந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி அப்பா சொல்றாரு. இமயன், ஓ ஐ சி, வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சன் அண்ட் த எர்த். உடனே இமயன் என்ன கேட்கிறார், அப்பா பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே எவ்வளவு தூரம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறார். ஃபாதர், த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த sun and the earth is nearly 150 million kilometers. ஓ எவ்வளவு இருக்குன்னு சொல்றாரு, 150 மில்லியன் கிலோமீட்டர்ஸ். இதெல்லாம் 1 மார்க்ல கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும் குட்டீஸ். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, அடுத்தது இமயன், சே சம் மோர் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் அபவுட் பிளானட்ஸ் தட். ஓகே, இதெல்லாமே இருக்குல்ல, அப்ப இன்னும் கொஞ்சம் ஏதாவது இந்த பிளானட் பத்தி இன்ட்ரெஸ்டான ஏதாவது விஷயங்கள் இருந்தா சொல்லுங்களேன் டாடி அப்படின்னு சொல்லி இமயன் கேட்கிறான். ஓகேங்களா, அடுத்த ஃபாதர், மெர்க்குரி அண்ட் வீனஸ் லை நியர் டு த சன். ஓகே, நம்ம மெர்க்குரி வீனஸ் பார்த்தாலும் அவங்க 2 பேரும் எங்க இருப்பாங்க, சன் கிட்டயே இருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் டு த எர்த் இஸ் மார்ஸ். அடுத்தது வந்து 3rd பிளானட் எர்த்னு நம்மளுக்கு தெரியும். அதுக்கப்புறம் யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மார்ஸ், ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ் அண்ட் நெப்டியூன், அவங்க எல்லாம் இருக்காங்க. த பிளானட்ஸ் நியர் டு த சன் ஆர் வெரி ஹாட். ஓகே, அப்ப சன் பக்கத்துல யார் இருக்காங்களோ அவங்க வந்து எப்படி இருக்கும் அந்த பிளானட் பாத்தீங்கன்னா ரொம்ப சூடா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. த பிளானட்ஸ் அவே ஃப்ரம் த சன் ஆர் வெரி கோல்டு. அதே மாதிரி சன் கிட்ட இருந்து தூரமா இருக்காங்க இல்லையா, அவங்க பிளானட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கோல்டு, ரொம்ப குளிர் இருக்கும். மெர்க்குரி இஸ் த ஸ்மாலஸ்ட் பிளானட். இருக்கிறதுலே பாத்தீங்க அப்படின்னா மெர்க்குரி தான் என்னவா இருக்காரு, ரொம்ப குட்டி பிளானட்டா இருக்காரு. ஜூபிட்டர் இஸ் த லார்ஜஸ்ட் பிளானட். அதே மாதிரி இருக்கிறதுலே ரொம்ப பெரிய பிளானட் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜூபிட்டர் தான். ஓகேவா, ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, இமயன், வாவ் அமேசிங், வேர் டு வி லிவ் ஆன் த எர்த். அடுத்த ஒரு கொஸ்டின், அப்பா சூப்பர்ப்பா, ரொம்ப ஆச்சரியமா இருக்குப்பா, அப்புறம் நம்ம எர்த்ல எங்கப்பா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்டாரு. ஃபாதர், வி லிவ் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த், இட் இஸ் மேட் அப் ஆஃப் 7 கான்டினென்ட் அண்ட் 5 ஓசியன்ஸ். ஓகே, நம்ம பூமியோட மேற்பரப்புல அந்த சர்ஃபேஸ்ல தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பூமி எப்படி இருக்கு அப்படின்னா 7 கண்டங்களாலும் 5 கடல்களாலும் ஆனது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இமயன், 7 கான்டினென்ட்ஸ், வாட் ஆர் தே? 7 கண்டமா அப்படின்னா அது எத்தனை அப்படின்னு கேக்குறாரு. ஓகேங்களா, ஓகே, அடுத்து ஃபாதர், லிசன், தே ஆர் ஏசியா, ஆப்பிரிக்கா, நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, அண்டார்டிகா, யூரோப் அண்ட் ஆஸ்திரேலியா. ஓகேங்களா, 7 கான்டினென்ட் பார்த்தாச்சா. ஓகே, இமயன், விச் இஸ் த பிக்கஸ்ட் கான்டினென்ட். உடனே அவருக்கு என்ன ஆயிடுச்சு, இதுல எதுப்பா ரொம்ப பெரிய கண்டம் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஃபாதர்,
த ஏசியா கான்டினென்ட் இருக்கிறதுலே பெருசு எது ஏசியா தான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. வேர் வி லிவ் இஸ் த பிக்கஸ்ட் ஆஃப் ஆல். நம்ம வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய அந்த கான்டினென்ட் தான் இருக்கிறதுலயே ரொம்ப பெருசானது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அடுத்து ஆஸ்திரேலியா இஸ் த ஸ்மாலஸ்ட் ஒன். ஆஸ்திரேலியா வந்து எப்படி இருக்கும், இருக்கிறதுல குட்டி கான்டினென்ட். ஓகேவா. அடுத்து அண்டார்டிகா இஸ் எ ஸ்னோ கவர்ட் லேண்ட் மாஸ். அதே மாதிரி அண்டார்டிகா எப்படி இருக்கும்னு பார்த்தா ஃபுல்லா பனியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ஓகேவா குட்டீஸ். 7 கான்டினென்ட் 5 ஓஷியன்ஸ். ஓகேங்களா. ஏசியா ஓகேங்களா, இந்தியா இங்க தானே இருக்கு, நம்ம இங்க தான் இருக்கோம். சோ நம்ம இருக்கிறதுல பெரிய கான்டினென்டான ஏசியால தான் நம்ம இருக்கோம். ஓகேங்களா. ஏசியா, ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, யூரோப், சவுத் அமெரிக்கா, நார்த் அமெரிக்கா, அடுத்து பாத்தீங்கன்னா அண்டார்டிகா ஃபுல்லா ஸ்னோல தான் இருக்கும் இல்லையா. அதனால பாருங்க இங்க கொடுத்துருக்கிறதே ஒயிட்டா தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஓகே. அதே மாதிரி 5 ஓசியன்ஸ். ஓகே. சவுத்தர்ன் ஓசியன், இந்தியன் ஓசியன், பசிபிக் ஓசியன், ஆர்டிக் ஓசியன், அட்லாண்டிக் ஓசியன், இங்கேயும் பசிபிக் ஓசியன்ஸ் தான். அப்படியே ஃபுல்லா உருண்டையா தான் இருக்கும் இல்லைங்களா. ஸோ பசிபிக் ஓசியன் அப்படியே கவர் ஆகி தான் இருக்கும். அடுத்தது இமயன். வாட் ஆர் த 5 ஓசியன்ஸ் டாடி? ஓகே. அடுத்து என்ன கேட்கிறாரு, இப்ப கான்டினென்ட் பத்தி கேட்டிருந்தாரு இல்லையா, அதனால 5 ஓசியன்ஸ் பத்தி கேட்கிறாரு ஃபாதர். பசிபிக் ஓசியன், அட்லாண்டிக் ஓசியன், இந்தியன் ஓசியன், சவுத்தர்ன் ஓசியன் அண்ட் ஆர்டிக் ஓசியன் இப்படின்னு 5 கடல்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து 71% ஆஃப் த எர்த் இஸ் கவர்ட் பை வாட்டர் and 29% is covered by land mass. ஓகே. அப்ப பூமியை பத்தி நம்ம இவ்வளவு நேரம் படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா, அதுல 71% என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னாக்கல தண்ணி தான் இருக்கு. ஓகேங்களா. என்ன இருக்கு, எர்த்துல 71% எதுக்கால கவர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தண்ணியால. 29% தான் லேண்ட் மாஸ், நிலப்பரப்பு அப்படிங்கிறது இருக்கு. about 96.5% ஆஃப் வாட்டர் இஸ் சலைன். அதே மாதிரி 96.5% ஆஃப் வாட்டர் எப்படி இருக்குன்னா சால்ட். சலைன் மீன்ஸ் சால்ட்டி வாட்டர். ஓகேங்களா. உப்பு தண்ணி தான் இருக்கு. 2.5% ஆஃப் வாட்டர் இஸ் ஃப்ரெஷ். அதுல ஒன்லி 2.5% ஆஃப் வாட்டர் தான் ஃப்ரெஷ் வாட்டர். ஓகேங்களா. உப்பு இல்லாத தண்ணி. அண்ட் 1% ஆஃப் வாட்டர் இஸ் ஈஸிலி அக்சசபிள். அதுலயும் 1% ஆஃப் வாட்டர் மட்டும் தான் நம்மளால ஈஸியா பயன்படுத்தக்கூடியதா இருக்கு. ஓகேங்களா. அடுத்து இமயன். தேங்க்யூ டாடி. டுடே ஐ ஹாவ் லேர்ன்ட் எ லாட் அபவுட் Amen. Thank you, Daddy. Today I have learned a lot about the earth from you. ஓகே டாடி, ரொம்ப தேங்க்ஸ் டாடி. இன்னைக்கு நான் உங்ககிட்ட இருந்து எர்த்தை பத்தி என்ன பண்ண நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன் டாடி அப்படின்னு சொல்றாரு. நவ் ஐ அம் கோயிங் டு ஸ்டடி அண்ட் டூ மை ஹோம்ஒர்க். ஓகே. நான் இப்ப போயிட்டு என்ன பண்ண போறேன், எனக்கு என்ன ஹோம்ஒர்க் இருக்கோ அதையும் செஞ்சுட்டு படிக்க போறேன் டாடி அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஃபாதர். ஓகே இமையா, கோ அண்ட் ஸ்டடி. சரி இமையா, நீ என்ன பண்ணு, போயிட்டு படி அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஓகேங்களா. க்ளோசரி பாத்துருங்களா அப்படியே. இங்க பாருங்க, பார்ட்டிகல்ஸ் வெரி ஸ்மால் பீசஸ், சலைன் வாட்டர், சால்ட்டி வாட்டர், ட்ரென்ச் எ லாங் டிச். ஓகே. அதாவது இதுல கொடுத்துருக்கக்கூடிய எக்ஸ்ட்ராஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்லல. ஜஸ்ட் யூ ஹாவ் டு ரீட் யுவர் செல்ஃப் குட்டீஸ். ஓகே. ஓகே. fill in the blanks. The distance between the earth and the sun is 150 million kilometer. நம்ம ஈஸியா பார்த்தோம் இல்லையா. ஓகே. நெக்ஸ்ட். Dash are caused due to the revolution of the earth. ஓகே. நம்ம ரெவல்யூஷனால என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னாக்கல சீசன்ஸ். ஓகேங்களா. அடுத்து the continent dash is covered by ice. அதே மாதிரி எந்த கான்டினென்ட் வந்து ஐஸால கவர் ஆயிருக்கு அப்படின்னா அண்டார்டிகா. The biggest continent is ஏசியா, நம்ம வாழ்ந்துட்டு இருக்கக்கூடியது. ஓகே. டேஷ் இஸ் டிஸ்கிரைப்ட் ஆஸ் ரெட் பிளானட். இது வந்து டூ யூ நோல இருந்திருக்கும், நான் சொல்லல, சாரி குட்டீஸ். மாஸ் பிளானட் தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா ரெட் பிளானட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நெக்ஸ்ட். டேஷ் பெர்சன்டேஜ் ஆஃப் அவர் எர்த் இஸ் கவர்ட் பை சால்ட் வாட்டர். 96.5%. ஓகே. நெக்ஸ்ட். மேட்ச் த ஃபாலோயிங். அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்மாலஸ்ட் கான்டினென்ட் வந்து ஆஸ்திரேலியா, ப்ளூ பிளானட் எர்த், நெப்டியூன் ஃபார்த்தஸ்ட் பிளானட் ரொம்ப தூரமா இருக்கிறது, சீசன்ஸ் எர்த் ரெவல்யூஷனால நடக்கிறது, டே அண்ட் நைட் எர்த் ரொட்டேஷனால நடக்கிறது. ஓகேவா குட்டீஸ்? ஐ ஹோப் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் த லெசன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் குட்டீஸ்.